Hey guys, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் தகவல். இது டெக் அப்டேட்ஸ் 820வது வீடியோ. இன்னைக்கு வீடியோல எப்பவும் மாதிரி நிறையவே சுவாரஸ்யமான சூப்பரான டெக்னாலஜி அப்டேட்ஸோட வந்திருக்கேன். என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ரியல்மியோட Realme 10 Pro சீரிஸை இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க. வேற லெவல் பிரைசிங்ல இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்தியாலையும் டைப் சி போர்ட் மட்டும்தான் எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸ்லையும் இருக்கணும் அப்படின்னு கொண்டு வர போறாங்கன்னு சொல்றாங்க. Miui 14 லான்ச் ஆக போகுதான். மோடால இருந்து ஸ்போர்ட்ஸ் எலக்ட்ரிக் பைக்கை லான்ச் போறாங்களாம். இன்னமும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் இருக்குங்க. என்னென்ன அப்படின்றத வீடியோல போயிட்டு ஒண்ணா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்பிளோட ஐஃபோன்ஸ் அவங்களோட மொபைல் சார்ஜரை ரிமூவ் பண்ணதுலேருந்து எக்கச்சக்க கம்பெனிகள் அப்பப்போ அவங்களோட மொபைல்லேருந்து சார்ஜரை ரிமூவ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னென்னா ஓப்போ ஒன்ப்ளஸ் அவங்களோட மொபைலில் சார்ஜரை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ 2023 அவங்களும் அவங்களோட ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸில் சார்ஜர் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸை பார்க்க முடியுது. இது வந்து கேட்குறதுக்கு ஷாக்கிங்காக இல்லை. ஏன்னா எல்லாரும் ரிமூவ் பண்ணிட்டாங்க, நீங்கள் ரிமூவ் பண்ணுறது என்ன பெருசா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் எனக்கு இங்கே வர கொஸ்டின் என்னன்னா, நீங்கள் சார்ஜிங் ஸ்பீடை மட்டும் அதிகரிச்சிட்டே போகிறீங்க. 67 வாட்டு, 80 வாட்டு, 100 வாட்டு, 120 வாட்டுன்னு சார்ஜ் எடுத்துறாட்ட அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது? எங்கே போயிட்டு இந்த சார்ஜரை வாங்குறது? சார்ஜரே 5000 ரூபா அப்படின்னு சேல் பண்ணுவீங்க. அப்புறம் 30,000 ரூபா மொபைலை 35,000 ரூபாய்க்கு வாங்குறோம் நாங்கள் எடுத்துக்கணுமா? என்ன நினச்சி கம்பெனிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? கடுப்பாக இருக்குது. என்ன பண்ண புலம்ப மட்டும்தான் முடியும். அடுத்து ஓப்போவோட ரெனோ சீரியஸ் லான்ச் ஆக போகுது. லான்ச் டேட் வந்திருக்கு. இது வந்து வர 24ஆம் தேதி சைனால லான்ச் ஆகும்னு சொல்றாங்க. ரெனோ சீரியஸ்ல ஓப்போ ரெனோ 9, ரெனோ 9 ப்ரோ, ரெனோ 9 ப்ரோ பிளஸ் அப்படின்ற 3 மாடல் வரப்போகுது. எனக்கு தெரிஞ்சு 3மே கர்வ் டிஸ்பிளேயோட 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்டோட இருக்கும் போல. இதுல வந்து ரெனோவோட ரெனோ 9 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகனோட 778G அப்படின்ற ப்ராசரோட இருக்குமாம். 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட. அதே மாதிரி அந்த ப்ரோ வெர்ஷன் வந்து மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 8100 அப்படின்ற ப்ராசரோட 67 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது போக அந்த ப்ரோ பிளஸ் வெர்ஷன் எப்பவும் மாதிரி ஹையர் எண்ட் வெர்ஷன் ஸ்னாப்டிராகனோட 8+ Gen 1 அப்படின்ற ப்ராசரோட ஒரு 80 வாட் வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி லீக்ஸ் பார்க்க முடியுதுங்க. 24ஆம் தேதி லான்ச் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் மீதி டீடைல தெரிஞ்சுப்போம். அடுத்து சாம்சங்கோட S23 சீரிஸ் ரொம்ப நாளாவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது வந்து லேட்டஸ்ட் ஸ்னாப்டிராகன் ப்ராசரோட வரும்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ அது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. என்னன்னா அவங்களோட Geekbench கோர்ஸ் வந்திருக்கு. இது வந்து 8 Gen 2 ப்ராசர் தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணி விட்டுருக்கு. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இது வந்து ஒரு ஹையர் கிளாக் வெர்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கொஞ்சம் கிளாக் ஸ்பீடை அதிகப்படுத்தின 8 Gen 2 அப்படின்னு சொல்லலாம். இதையே கிளாக் ஸ்பீட் அதிகப்படுத்தி கொண்டு வந்துட்டீங்கன்னா 8+ Gen 2 எப்படி கொண்டு வருவீங்க? ஸோ பார்க்கலாம். அடுத்து ரியல்மியோட Realme 10 சீரிஸ் லான்ச் பண்ணிட்டாங்க இன்னைக்கு சைனால. ஸோ இதில் வந்து 10 Pro Plus அதே மாதிரி 10 Pro அப்படின்ற 2 வேரியன்ட். 10 Pro Plus பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். என்ன மாதிரி வரும் அப்படின்னு நம்ம சொன்னோமோ அப்படியே தான் வந்திருக்கு. கர்வ்ட் AMOLED டிஸ்பிளே, மீடியாடெக்கோட 1080 ப்ராசர், 5000 mAh பேட்டரி, 67 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங், 108 MP கேமரா, இந்த மாதிரி செட்டப்போட தான் வருது. பிரைசிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த ப்ரோ வெர்ஷன் அதுவும் ஒன்று வந்தது. அதுவும் சேம் மொபைல் தான். ஆனால் LCD 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள ஒரு ஃபிளாட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சின்ன கம்மி பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது போக இதில் வந்து ஸ்னாப்டிராகனோட 695 அப்படின்ற ப்ராசரோட எடுத்து வந்திருக்காங்களே. ஓவராலா இதனோட பிரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோ வெர்ஷன் 8GB 256GB தான் அவைலபிளாக இருக்கு. 1599 யுவானுக்கு. இது வந்து இந்தியன் பிரைஸ்ல ஒரு 18,000 ரூபாய் இருக்கு. இதுவே ப்ரோ பிளஸ் வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8GB 128GB கொண்டு வராங்க. 1699 யுவானுக்கு. இந்தியன் பிரைஸ்ல இது வந்து ஒரு 19,500 ரூபாய் வருதுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 20,000 ரூபாய் அப்படின்னு பார்த்தாலுமே எனக்கு வந்து இது ஒரு நல்ல டிவைஸ் மாதிரி தான் தெரியுது. ஒருவேளை பர்ஃபார்மன்ஸ் மட்டும் பெஸ்ட்டாக இருக்கிற பட்சத்தில் வேற லெவல் மொபைலாக இருக்கும். இந்தியாவுக்கு வரும்போது ஒரு 22 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கு அதிகமாக எட்டு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்தியா லான்ச் பற்றி அடுத்து சொல்கிறேன். இப்போ ஒரு சில கண்ட்ரிஸ் யூரோப் மாதிரி ஒரு சில கண்ட்ரீஸில் நீங்கள் ஒரு டிவைஸ், ஒரு மொபைலோ ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸோ நீங்கள் லான்ச் பண்ணணும்னா அதில் கண்டிப்பாக சார்ஜிங்க்கு கொடுக்குற போர்ட் டைப் சியாக தான் இருக்கணும் அப்படின்றத கன்ஃபார்மாகவே சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் ஐஃபோனாக இருந்தாலும் நீங்கள் டைப் சி தான்ப்பா கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்தியாலையும் இந்த மாதிரியான ஒரு ரூல் வரப்போகுது அப்படின்னு பார்க்க முடியுதுங்க.
இது வந்து கன்சியூமர் அஃபேர் மினிஸ்ட்ரியிலேருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஒரு வேளை இந்தியாவில் வந்ததுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்மகிட்ட வந்து இந்த டைப் சி சார்ஜிங் கேபிள் ஒன்று இருந்தால் போதும், லேப்டாப்லேருந்து மொபைல்லேருந்து கையில் இருக்கிற எல்லா கேஜெட்ஸையும் சார்ஜ் பண்ண முடியணும். ஆல்மோஸ்ட் எல்லாமே மாறிடுச்சு. ஸோ இந்த லா வந்தது அப்படின்னா எல்லாமே மாறிடும். ஐஃபோன் முதற்கொண்டு ஐஃபோன் 15 சீரீஸ் வேற அந்த ப்ரோ வெர்ஷன்லாம் வந்து டைப் சியோட, அதுவும் தண்டர் போர்ட்டோட வரும் அப்படின்ற மாதிரி லீக்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. பார்க்கலாம். அடுத்து ஓலாலேருந்து அடுத்து ஒரு ஈவியை லான்ச் பண்ண போகிறாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சது தான் ஓலாலேருந்து ஒரு பைக் வரப்போகுது அப்படின்றது. ஸோ இப்போ இந்த பைக் எப்படி இருக்கணும் அப்படின்றத அவங்களோட சிஓ ஒரு ட்விட்டரில் ஒரு போல் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே போலில் உள்ள லிஸ்ட்டை கவனிங்க. அதில் அதிகமாக வந்திருக்கிறது ஸ்போர்ட்ஸ் பைக். இருந்தாலுமே அதில் கொடுத்துருக்கிற மாடல்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரியான டிசைன் ரிலேட்டடாக தான் இருக்குது. ஸோ இந்த மாடலில் இருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே கன்ஃபார்மாக தெரியுது ஓலாலேருந்து வரப்போகிறது ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் டிசைனில் ஒரு எலக்ட்ரிக் பைக் அப்படின்றது நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க. வெடிக்காம இருக்கிற வரைக்கும் சரிப்பா. அடுத்து ரியல்மியோட 10 சீரியஸ் சைனால லான்ச் ஆயிருச்சு. இந்தியாவில் எப்பப்பா லான்ச் ஆகும்? உங்களோட கேள்விக்கு ரியல்மியே பதில் கொடுத்துட்டாங்க. பொறுமையா இருங்கப்பா, ரொம்ப சீக்கிரமா இந்தியாவுக்கு வரோம் அப்படின்ற மாதிரி போஸ்டர் போட்டிருக்காங்க. ஸோ சீக்கிரமா இந்தியாவுக்கு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்போ வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஜான்வரி தாங்க. கன்ஃபார்மாக சொல்லலை. இது வந்து அவங்க இதுக்கு முன்னாடிலாம் பண்ண வேலையை வச்சு மட்டும் தான் சொல்கிறேன். ஒரு வேளை அதுக்கு முன்னாடியே லான்ச் டேட் இருந்ததுன்னு வைங்க, கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். மிஞ்சி போனால் டிசம்பரோட மிட்டுக்குள்ள வர வாய்ப்பு இருக்கு. அடுத்து PMV அப்படின்ற கம்பெனிலேருந்து EASE அப்படின்ற மாடலில் ஒரு எலக்ட்ரிக் காரை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலே விலை குறைவான எலக்ட்ரிக் கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இதனோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,79,000 ரூபா அப்படின்ற ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் பார்க்குறதுக்கு தான் எனக்கு வந்து இது ஒரு ஆட்டோ மாதிரியே தெரியுது. உங்களுக்கு அப்படி தான் தெரியுதான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் டிசைனையாவது மாற்றிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைனை கொடுத்து வச்சுருக்காங்க. இருந்தாலும் இது வந்து மேக்ஸிமம் கவர் பண்ணுற ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர், 160 கிலோமீட்டர், 200 கிலோமீட்டர் அப்படி 3 ரேஞ்ச் கவர் பண்ற மாதிரியான மாடல்ஸ் இருக்காம். இப்போ லான்ச் ஆயிருக்கிறது 160 கிலோமீட்டர் ரேஞ்ச் கவர் பண்ணக்கூடிய மாடல். இதுல வந்து மேக்ஸ் ஸ்பீட் 70 கிலோமீட்டர் பர் ஹவர் வரைக்கும் ஸ்பீட் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 0 to 40 வந்து 5 செகண்ட்ஸ்ல ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸ் ஸ்பீடே 70 தான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த எலக்ட்ரிக் கார் லான்ச் ஆயிருக்கு டெல்லியில். ஒருவேளை உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து எம்ஐலேருந்து MIUI 14 வரப்போகுதுங்க. ஸோ இது அஃபிஷியலாகவே டீஸ் பண்ணியிருக்காங்க. எம்ஐலேருந்து அவங்களோட சைனாவோட வைபோ பேஜில் இதை டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து இதில் அவங்க புதுசாக சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவும் வரதான் UI சேஞ்ச் கண்டிப்பாக இருக்க போகுது. டிசைன் லாங்குவேஜில் நிறைய எக்கச்சக்க சேஞ்சஸ் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக இது வந்து லைட் வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸில் இன்னமும் செமையான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. MIUI 39 இன்னும் நிறைய மொபைலுக்கு வந்து சேரல, அதுக்குள்ள MIUI 14. ஸோ இந்த MIUI 13 பார்த்து அப்டேட்டை தந்துவிடுங்கப்பா. அடுத்து டீல் ஆஃப் த டே. இன்னைக்கு டீலில் நாம் பார்க்க போகிறது ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுருந்தீங்க, கம்மி விலையில் ஒரு 32 இன்ச் டிவி சொல்லுப்பா, கொஞ்சம் நல்ல டிவியாக சொல்லு அப்படின்னு கேட்டுருந்தீங்க. ஸோ உங்களுக்காக இந்த டீல். இப்போ அமேசானில் 32 இன்ச் டிவியை 6,799 ரூபா அப்படின்ற ப்ரைஸில் சேல் பண்ணுறாங்க. இதனோட ரெகுலர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 9,000 10,000 ரூபாய் சமயங்கள் அதுக்கு அதிகமாகவும் இருந்திருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது 6,799 ரூபாய்க்கு இது வந்து ஒரு நல்ல டீல். அதுக்கு முன்னாடி ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து நான் ஸ்மார்ட் டிவி. எனக்கு வந்து ஸ்மார்ட் ஃபியூச்சர்ஸ் தேவை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டிவி எடுக்கலாம். ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் கீழே இருக்குது, செக் பண்ணி பாருங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. இன்னைக்கான அப்டேட்ஸை இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வேற ஒரு சூப்பரான அப்டேட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க.